அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை 2 விதமாக பண்ண போகிறோங்க. முதல் பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகுனதும் ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்குங்க, அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மணம் வரும்போது பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்குதுங்க. கொழுக்கட்டை மாவு கிடைக்கல அப்படின்னா பச்சரிசி மாவு, இடியாப்பம் மாவு இல்லை அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கையில் ஒட்டாத மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் கையில் எடுத்து அது உருண்டை பிடிச்சி தட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சன்னமாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ அவ்வளோ சன்னமாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு வெல்லம் தேங்காய் ஸ்வீட்டை எடுத்து நடுவில் வச்சு மடக்கிக்கோங்க. பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 கொழுக்கட்டை வரைக்கும் இந்த மாவு அளவில் நீங்கள் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் தட்டு வச்சு துணி வச்சு அதுக்கு மேலே ஒரு கொழுக்கட்டையாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது நம்ம கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கொழுக்கட்டை மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி சூடானதும் தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. மாவு கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஓரளவுக்கு செவந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகா 2 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப்பு தேங்காய் துருவலை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிணைஞ்சு வச்சுருக்கிற மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பிணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை உருண்டையாக பிடிச்சி அதுக்கப்புறம் உருட்டி லைட்டாக தட்டி விட்டு ஒவ்வொன்றா பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் மேலே தட்டு வச்சு துணி வச்சு ஒரு கொழுக்கட்டையாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இனிப்பு மற்றும் கார கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Happy Vinayagar Chaturthi. Thank you for watching.